comparison of ratios. A is to B proportional to C is to D. ஸோ எப்போ ப்ரொபோஷனல் அப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டூ ரேஷியோஸ்மே ஈக்குவலாக இருக்கும்போது ப்ரொபோஷனல் சொல்லுவோம். தட் இஸ் A is to B equals C is to D. ஸோ இங்கே வந்து the first and the fourth term which is called extreme terms, second and third term which is called means or middle terms. ஸோ கொடுத்துருக்க டூ ரேஷியோஸ் இது எப்படி கம்பேர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ டூ ரேஷியோஸ் A is to B and C is to D can be compared in the following manner. ஸோ 3 ரூல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே A is to B greater than C is to D. இது எப்போ சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபோர்த் டேர்ம் இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், you'll get AD. செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்ம் இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே AD வந்து greater than BCயாக இருந்ததுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து greater than செகண்ட் ரேஷியோ. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபோர்த் இதை ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவீங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. இப்போ AD வந்து லெஸ்ஸர் தென் BCயாக இருக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து லெஸ் தென் செகண்ட் ரேஷியோ. ஸோ தேர்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவீங்க, தென் B அண்ட் C செகண்ட் அண்ட் தேர்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் இந்த ரேஷியோ அண்ட் இந்த ரேஷியோ ரெண்டுமே ஈக்குவல் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஃபியூ செகண்ட்ஸில் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கம்பேர் பண்ணலாம் டூ ரேஷியோஸ் கொடுக்கும்போது. ஸோ இது ஒரு ரேஷியோ இது ஒரு ரேஷியோ நம்ம எழுதிக்கலாம் 5:8. ஸோ அதர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 8:9. ஸோ எதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபோர்த் இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you'll get 5:9. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் அண்ட் தேர்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8:8. ஸோ 9 5s are 45, 8 8s are 64. So 45 is lesser than 64. So we can conclude 5:8. So ratio எழுதிக்கோங்க 5:8 lesser than 8:9. So just வந்து first and the fourth இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கோம், செகண்ட் அண்ட் தேர்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். So 5:8 தான் பார்த்தீங்கன்னா which is lesser than 8:9 which means which is greater ன்னு கேட்டாங்க. ஸோ 8:9 தான் கிரேட்டர் இங்க. செகண்ட் கொஸ்டின் 4:8 and 6:12. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம், you'll get 4:12. நெக்ஸ்ட் வந்து இந்த 8 and 6 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம், you'll get 8:6. 12 4s are 48, 6 8s are 48. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ we can conclude 4:8 equals 6:12. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபோர்த் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் 48 கிடச்சிது, செகண்ட் அண்ட் தேர்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் 48 கிடச்சிது. ஸோ ரெண்டுமே ஈக்குவல்னால ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல். ஸோ நெக்ஸ்ட் சம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபோர்த் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 5:12. தென் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 8:6. 12 5s are 60, 6 8s are 48. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 60 தான் கிரேட்டர் தென் 48. ஸோ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 5:8 தான் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 6:12. ஸோ விச் இஸ் கிரேட்டர் அப்படின்னும் போது இந்த ரேஷியோ தான் வந்து கிரேட்டர். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை ஃபியூ செகண்ட்ஸில் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் இது ரெண்டையுமே நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் அண்ட் தேர்ட் இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஸோ வர ரெண்டு ஆன்சருமே நீங்கள் கம்பேர் பண்ணணும், லெஸராக கிரேட்டராக ஒரு ஈக்குவல்ட்டான. Thank you so much for watching this video.